அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய பாடத்தில் ضம்மா பேஷுடைய தொடக்கத்தை பார்த்தோம். இப்பொழுது அலிஃப் முதல் யா வரை உள்ள எழுத்துக்கள் ضம்மா பேஷ் பெற்று வந்தால் எவ்வாறாக உச்சரிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உ, பு, து, சு, ஜு, ஹு, ஹு, து, ரு, ரு, ஜு, சு, ஷு, சு, து, 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 ரு, ரு, ஃபு, உ, கு, லு, மு, நு, உ, ஹு, உ, யு. ஃபத்ஹா கஸ்ராவை போல ضம்மாவையும் நாம் இழுக்காமல் ஓத வேண்டும். உ, அவ்வளவுதான். ஊ என்று இழுக்கக்கூடாது. மீண்டும் ஒரு முறை. உ, பு, து, சு, ஜு, ஹு, ஹு, து, ரு, ரு, ஜு, சு, ஷு, சு, து, து, ரு, 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 ஃபு, உ, கு, லு, மு, நு, உ, ஹு, உ, யு. இன்ஷா அல்லாஹ் மாணவர்கள் இதை தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள். அடுத்த வகுப்பில் ஃபத்ஹா கஸ்ரா ضம்மா ஜபர் ஜேர் பேஷ் 3 ஹரக்கத்களையும் இணைத்து ஆங்கில உதாரணத்தில் அதனுடைய உதாரணங்களை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.